கட்டளை எப்படி இருந்துச்சு? எதிரியாச்சு. நியாயப்பிரமாணத்தில் என்ன இருந்துச்சு? சாபம். நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணம் எதிரடையானது. அது தேவனுடைய விருப்பத்தை மனிதர்களுக்கு செய்யாமல் தேவனுக்கு பிடிக்காததையெல்லாம் செய்ய வைத்தது நியாயப்பிரமாணம். ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆனால் நியாயப்பிரமாணம் அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டது. மனுஷன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கணும், மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னா, உடனே நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சது நம்மளை சுற்றி பார்த்ததெல்லாம் வச்சு சொல்லுவோம், இப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு. கிடையாது. நீங்கள் ஆதியாகமத்துக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மனுஷனை கர்த்தர் எப்படி வாழ வச்சாருன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கர்த்தர் படைச்ச மனுஷனுக்கு ஆண்டவர் குறையே வைக்கலை. ஆமாம், குறைய எங்கேயுமே குறை கிடையாது. அவனுக்கு சரீரத்திலையும் குறை கிடையாது, மனசிலும் குறை கிடையாது, பொருளாதாரத்தில் என்ன கிடையாது, குறையில்லாத வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். குறையில்லாத வாழ்க்கை. எந்த விதத்திலும் அவனுக்கு பயமோ கவலையோ எதுவுமே கிடையாது. பாவம் செய்த போது அவன் ஃபர்ஸ்ட் பயப்படுறான். ஸோ பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகான ஆளுகை செய்கிற வாழ்க்கையை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த போது பிசாசு மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறான். ஏன் சிலுவை என்பதை விளக்கிட்டு அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. சிலுவையை பற்றின வெளிப்பாடு மாத்திரம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தேவ பலன் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. Preaching of the cross is the power of God. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவனுக்கு வேணா பைத்தியமா தெரியலாம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் பலனே. சிலுவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய அட்வான்டேஜ். சிலுவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். சிலுவை ஏதோ தோல்வியின் சின்னம் அல்ல, சிலுவை வெற்றியின் சின்னமா இருக்கிறது. உங்களுக்காக சிலுவையில் பலவற்றை இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். இன்னைக்கு நான் காட்ட போற சில வசனங்கள் உங்கள் கண்களை திறக்கும். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லுது. எதிரடையாக கட்டளையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரா? வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். ஓகே, இப்போ கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசிங்க. இது ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருந்துன்னா, எதிரடையாக இருந்த கட்டளை எப்படி இருந்துச்சு? எதிரடையாச்சு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தில் என்ன இருந்துச்சு? சாபம். நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணம் எதிரடையானது. அது தேவனுடைய விருப்பத்தை மனிதர்களுக்கு செய்யாமல் தேவனுக்கு பிடிக்காததையெல்லாம் செய்ய வைத்தது நியாயப்பிரமாணம். ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆனால் நியாயப்பிரமாணம் அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? நியாயப்பிரமாணத்தின் சாபம். உபாகமம் 28 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் கர்ஸும் இருக்குது. அங்க ஆசீர்வாதத்தின் பட்டியலும் இருக்கிறது, சாபத்தின் பட்டியலும் இருக்கிறது. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் மனுஷனுக்கு ஒரு கண்டிஷன் பேஸ்ட் பிளெஸிங் அண்ட் கர்ஸ் வருது. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பிளஸடா இருப்ப, உன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமுடைய சந்ததி அப்படியே பெருகிட்டே போகுது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ஒரு 4 தலைமுறை வந்துருச்சு. இந்த 4 தலைமுறையுமே ஊர்ல வாழ்ந்திருந்தாங்க. இந்த 4 தலைமுறையுமே ராஜா மாதிரி இருந்தாங்க, குறை இல்லாம இருந்தாங்க. ஆவிக்குரிய ரீதியா மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்திலும் சமாதானத்திலும் உறவிலும் எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்திருந்தாங்க. இவங்க ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு, இது நம்ம வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய போகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 4 தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் யோசேப்பு நமக்கு தெரியும் எகிப்துக்கு போறாரு. யோசேப்பு எகிப்துக்கு போய் அங்க ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அவர் அங்க வாழ்ந்திருக்கும் போது யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வருவார், தகப்பன் சகோதரெல்லாம் கூட்டிட்டு வரும்போது எகிப்து தேசத்திலே பார்வோன் யோசேப்பு மரித்ததற்கு அப்புறம் அவர்களுடைய சந்ததியெல்லாம் அடிமையாக்கி வைக்கிறாங்க. இப்போ கவனிங்க, எகிப்து உலகம், பார்வோன் பிசாசு, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. 430 வருஷம், 430 இயர்ஸ், ஒரு 10 தலைமுறைக்கு மேலே அடிமைகளாய் வாழுகிறார்கள். இப்போ அங்கே எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னா,
வேலை செஞ்சா உனக்கு சாப்பாடு, வேலை செய்யலைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கடினமாக்கி வாழ்க்கை கசப்பாக்கப்படும் போது ஒரு கட்டத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். எங்களால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலை, இட் இஸ் வெரி டஃப், எங்களால் முடியலன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்து மோசேட்ட ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ணினேன், நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். என்ன உடன்படிக்கை? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தான் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? இது யாரோட பண்ணின உடன்படிக்கை? இவங்கெல்லாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அவங்க பிள்ளைங்க தானே, அதுக்கு கீழே இருந்த சந்ததி தானே. இப்போ இவங்க கத்தும்போது கர்த்தர் யாரை நினைக்கிறாராம்? ஆபிரகாமோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். ஆமாம்.